தங்காயம் தோன்றாமல் சாணகல கொல்லை கட்டி வெங்காய நாற்று விட்டு வெகு நாளாய் காத்திருந்தேன். வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்றளவோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா. சாகிரண்டி சாகாமல். தங்காயம் என்பது தன்னுடைய உடம்பையும் உணர்வையும் மறந்து வெகுநாளாக ஆத்ம தியானத்தில் இருந்தேன் என்பதை, தங்காயம் தோன்றாமல் சாணகல கொல்லை கட்டி வெங்காய நாத்து விட்டு வெகுநாளாய் காத்திருந்தேன். மனதை கட்டி நிறுத்தி என்பதை சாணகல கொல்லை கட்டி என்றார். இதற்கு பின் தியான சாதகம் கைவந்தது. வெங்காயம் என்று ஆத்மாவை சொல்லுகிறார், மேல்தோல் என்று உடம்பை சொல்லுகிறார். ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு ஆத்மாவை மேம்படுத்தி மேல்தோளாகிய உடம்பின் இச்சைகளை அழித்துவிட்டேன் என்பதை மேல் தோலை தின்றேன் என்கிறார். உடம்பிற்குண்டான இச்சைகளும் ஆசா பாசங்களும் தொலைந்து போனதால் உடம்பே யோகிக்கு மறந்து போகிறது. அவன் பார்க்குமிடம் எல்லாமும் பரம்பொருளின் இருப்பு விளங்குகிறது. இத்தகைய யோகிக்கு அவனே எங்கும் இருப்பது தெரிகிறது. தன் உடம்பு மறந்து நுண்ணுடம்பையே அனுபவிக்கின்ற அவனுக்கு இறப்பும் இல்லை, இருப்பும் இல்லை, மானுட உடம்பின் ஆசாபாச உணர்வுகளும் இல்லை. ஆகவே தன்காயம் விளங்காமல் அவன் செத்தாரை போல திரிகிறான். மானுட உணர்வுகளை கடந்த அவனது நிலைமையை தங்காயம் விளங்காமல் சாகாமல் சாகிரண்டி என்றார். தன்காயமாகிய உடம்பின் நினைவுகள் இல்லாமல் சாணகல கொள்ளையாகிய மனதை கட்டினேன். அதில் வெங்காயமாகிய ஆத்மாவை முன்வைத்து ஆத்ம தியானம் பழகினேன். அதுவும் வெகு நாட்களாக பழகி வந்தேன் என்பது விளங்க வெகு நாளாய் காத்திருந்தேன் என்றார். வெகு நாளுக்கு பின் வெங்காயம் விளைந்தது. தின்னுவதற்கு ஏதாவது வேண்டுமல்லவா? உடம்பை தின்றேன் என்பது விளங்க மேல்தோலை தின்றேன் என்கிறார். மேல்தோளாகிய உடம்பின் இச்சைகளை தின்று ஜீரணித்து விட்டேன் என்பது இதன் பொருள். உடம்பின் நினைவுகள் போன பிறகு ஒளி உடம்பாகிய ஆத்ம நினைவே அனுபவமாயிற்று. ஆகவே சாகாமல் சாகிறேன் என்கிறார். பரு உடலின் நினைவு அகன்றபோது நுண்ணுடம்பின் அனுபவம் வருகிறது. பார்க்கும் இடமெல்லாம் பரிபூரணம் தோன்றுகிறது. சித்தர்களின் நோக்கு பவித்திரமானது. இந்த பவித்திரத்தை படித்தறிய முடியாது, பயின்றறிய வேண்டும். தங்காயம் தோன்றாமல் சாணகல கொல்லை கட்டி வெங்காய நாற்று விட்டு வெகு நாளாய் காத்திருந்தேன். வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்றளவோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா. சாகிரண்டி சாகாமல். நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.